அவ விடாப்புடியால இருப்பா. நான் இப்ப போய் கெஞ்ச ஆரம்பிச்சேன்னா பொழுது கடந்து நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறமா அவ பிடிவாதவ விட மாட்டாள. இந்த வீட்டுல ஒண்டிக்கிட்டு கிடக்கிறதுக்காக கரகம் என்ன கன்றாவியெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குதுன்னு பாரு. சரி 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 இந்தாங்க பேசி பாக்குற அவகிட்ட. போங்க வாங்க வாடி. மரகதம் உள்ள வரலாமா? மரகதா என்ன இது இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக புடியா முடிச்சுட்டு உட்காந்து இருக்கிற? பட்னி கிடந்தா உடம்பு தாங்குமா? சரி நீ அதெல்லாம் விடு, நீ ஒரு வாய் சாப்பிடு. அண்ணி உடம்ப கெடுத்துக்காதீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அண்ணி. இதெல்லாம் புனிதாக்காக நான் ஆசையா பண்ணது. அவ கூட பேசிக்கிட்டே சாப்பிடணும்னு நினைச்சேன். இப்ப தனியா சாப்பிடுனா நான் எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு வேண்டாம். ஐயா மரகதம் என்ன இது சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு புடித்தா இங்க இல்லாம நீ இங்க இருந்து தவிச்சிட்டு கிடப்ப. அவளை பாக்கணும்னு துடிப்ப, அவன் நினைப்பாவே இருப்பேங்கிறதெல்லாம் புனிதா கண்ணுக்கு தெரியாமலையா இருக்கு. ஆனா அது தெரிஞ்சிருந்தும் அவன் நேர்ல வந்து உன்னை பாக்கல, அட ஒரு போன் கூட பண்ணாம இருக்கிறான்னு அதுக்கு என்ன காரணம்? யோசி மரகதா. மரகதா என்னதான் நீ அவளை கண்ணும் கருத்துமா பாராட்டி சீராட்டி இத்தனை வருஷமா நல்லா வளர்த்திருந்தாலும் இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுல்ல. இப்ப அவளுக்கு எது முக்கியமா இருக்குன்னு நினைக்கிற? மாமனாரு சாப்பிட்டாரா, அப்புறம் அந்த நாத்தனாரு சூசு குடிச்சாலா, புது மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதானே அவளுக்கு முக்கியமான வேலையா இருக்கும். இதுதானே உலக நீதி. இது ஒண்ணும் உனக்கு தெரியாது இல்லையே, புதுசு இல்லையே. ஆனா இன்னொன்னு சொல்லுவேன், ஆனா நீ தப்பா நினைச்ச கூடாது. இப்ப உனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவும் என்னையும் எப்படி பார்த்து எல்லாத்தையும் கவனிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த நீ. ஆனா உனக்கு கல்யாணம் ஆன பிறகு மாப்பிள்ளையும் பிடித்தா வந்தா உனக்கு உலகமாவே மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை பாத்தியா? அதே மாதிரி அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாறினியோ அதே மாதிரி இன்னைக்கு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிப்போ. இல்ல மாறிட்டான்னா அது முழுசா மாறிட்டான்னு சொல்ல வரல. ஆனா இது சொல்லுவாங்களே குடும்ப பொறுப்புன்னு, அது வந்திருக்கும்ல. குடும்ப பொறுப்பு, அந்த குடும்ப சோம இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். அதை எப்படி தப்பு சொல்ல முடியும்? பெரியவங்க நாம தான் அதெல்லாம் பக்குவமா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அப்படியே ஒதுக்கி போயிட்டே இருக்கணும். இப்ப உனக்கு என்ன குறை? உனக்கு நாங்களா இல்லையா? இந்த கூப்பிட்ட குரல் ஓடி வரதுக்கு மணிமேகலை நானே என் பொண்ணு அத்தனை பேர் இங்க தானே இருக்கிறோம். அது மட்டும் இல்ல மரகதா, இதுதான் இனி நம்ம குடும்பம்னு நீ புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புனிதாவுக்கு இனி அதுதான் குடும்பம் இல்லையா? அண்ணே நீ சொல்றதெல்லாம் வேணா மத்த குடும்பத்துக்கு சரியா இருக்கும்னே. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. புனிதா ஏன் பொண்ணுனே, நான் அவளை பத்தி நினைச்சாலே அவ வந்து நிப்பானே, நிப்பா. அண்ணே புனிதா வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேனே. அண்ணே ஆமா என்ன சொன்ன? அது அவ குடும்பம், நாம ஒதுங்கிக்கணும். என்னென்ன பேசுற? அவளுக்கு நான் பார்த்து ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம் அது. என்ன புனிதா பார்க்கணும் பார்க்காம இருக்கணும் அதெல்லாம் முடிவு பண்ற உரிமை அவங்களுக்கு இல்ல. என் பொண்ணு என்ன தேடி வருவானே, என் அன்பு பெருசுன்னு அவங்க எல்லாருக்கும் புரிய வைப்பா. என்ன இப்ப புரிஞ்ச பாப்பா? என்ன புரியாமலே இருக்கிறோம்? அந்த அளவு கூட எங்களுக்கு எல்லாம் புரியாம போயிரும் நினைச்சியா? ஆனா அந்த வீராப்பா எதுக்கு சோத்துல காட்டணுங்கிற அவ்வளவுதான். எனக்காக ஒரே ஒரு வாய் சாப்பிடு. ஐயோ அண்ணே வற்புறுத்தாதேன்னு சொல்றேன்ல. போனே மரகதம், நான் என்ன மரகதம், இந்த மரகதம் ஒரே ஒரு வாய். அண்ணே வேண்டான்னுட்டு முடியாது, எனக்கு வேண்டாம். போனே மாமா செம்ம சாப்பாடு மாமா. என்ன சொல்லு, மரகதம் சமையலுக்கு ஒரு தனி ருசி இருக்கதான் செய்யுது. பால் பணியாரம் பண்ணியிருந்தா பாரு, அடா அடா அடா. சூடு ஆறி இருந்தாலும் வாயில வைக்கும் போது அப்படியே கரைஞ்சிருச்சா. சக்கரை பொங்கல்னா அது மரகதம் பண்றதுதான். என்ன ருசி என்ன ருசி. ஏண்டா சிரிக்கிற மாமா? என் பொண்டாட்டி சமையல நான் புகழ்ந்துகிட்டு இருந்தா நீ நக்கலா சிரிக்கிறியா? மாமா அத்தை சமையல நினைச்சு நான் சிரிக்கல மாமா, அது பிரமாதம். அதெல்லாம் யாராவது கிண்டல் பண்ணி சிரிக்க முடியுமா? ஆனா அத்தை என்னமோ உங்களுக்காக சமைச்ச மாதிரி இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே. அதான்
மாமா இன்னைக்கு எல்லாமே ருசியா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மாமா? இங்க பாருங்க, அத்தை புனிதாவை நினைச்சு சமைச்சிருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு ருசியா இருந்துச்சு மாமா. ஆனா அது தெரிஞ்சும் நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? டேய், யாருக்கு சமைச்சானடா? நாக்குக்கு ருசி இருக்கா இல்லையா? இருக்கு அப்புறம் என்னடா, வாடா. போலாம் போலாம் போலாம். ஆமா மாமா, கரெக்டா சொன்னீங்க. டேய், நான் சொல்றத கேளு எனக்கு மரகத. வேண்டாண்ணே, நான் தான் சொல்றேன்ல அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றல, இவ்வளவு தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறமா நான் சாப்பிட மாட்டேன்னு புடி வந்து பிடிச்சா நல்ல வருது. சாப்பிடு மரகத. எனக்கு பசிக்கல. ஏம்மா, எல்லாம் தன்னால சரியாயிடும். மனசு படியே நடக்கும். அண்ணன் சொல்றத கேளு, சாப்பிடு. டேய் மாமா, இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? மாமா, உங்களுக்கு தான் அத்தை மேல அக்கறை இல்லையே. அவங்க சாப்பிடாம நாம நல்லா சாப்பிட்டுட்டோம். டேய், நாம என்ன மரகத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கையை பிடிச்சு வச்சுட்டா இருந்தோம். அவ வீம்புக்கு இருந்தா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? வாயு வேறு எல்லாருக்கும் வேற தானடா. ஆமா மாமா. மாமா, சும்மாவே என் குடும்பம் ஏதாவது ஏத்தி விடும். இப்போ நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சும்மாவா இருப்பாங்க? இப்ப என்ன, நீ போய் பஞ்சாயத்து பண்ணி வைக்க போறியா? புனிதா இல்லாம சாப்பிட மாட்டேன்னு உன் அத்தை சொல்லியிருப்பா. நீ சாப்பிடலன்னா உன் உடம்புக்கு முடியாம போயிடும். அதை எப்படி நான் தாங்குவேன் தங்கச்சின்னு உங்க அப்பா சொல்லியிருப்பான். புனிதாவை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு உன் அத்தை சொல்ல, அவ ஒன்ன மறந்துட்டான்னு ஏன் அப்பா சொல்ல? அதேதான்டா. அந்த நாடகம் முடியட்டும், நாம போய் நல்ல கொழுந்துவத்துல இருக்கோம், நல்லா போட்டு மேலலாம். வா. அண்ணே, இனிமேலாவது என்ன நைட் ஷோ கூட்டிட்டு போவியா? ஏன் இது வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போனதே இல்லையா? இல்ல அண்ணி, ஆசையா கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சிடுவாரு. எனக்கு நைட் ஷோ போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நைட் ஷோ போலாம். ஓகே? கபிலா, இந்தா அத்தை, வயிறு ஃபுல்லா இருக்கு அத்தை. இதுக்கு மேல அதுவும் சாப்பிட ஆமா. முடியாது. உனக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்தா புடி. மருதாணிடா. இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? ஆ, எதுக்கு கொடுப்பாங்க? கையில வைக்கத்தான். புடி. அத்தை, இங்க பாருங்க அத்தை, கல்யாணத்துக்கு வரலன்னு சந்திரம் பூச சொன்னீங்க, மோதிரத்தை தேட சொன்னீங்க. அதெல்லாம் சரிதான். மருதாணி எல்லாம் வச்சுக்க சொன்னா அதெல்லாம் முடியாது அத்தை.